Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மத்தி மீனை வச்சு மசாலாலாம் உதிராத மாதிரி ஒரு மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மத்தி மீனை வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யணும்ங்கறதும் போட்டுருக்கேன். அது இல்லாம நிறைய வகையான மீன் குழம்பு வெரைட்டிஸும் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ மீன் வறுவல் செய்யறதுக்கு நான் எடுத்துக்கறேன்னு பாத்தீங்கன்னா மத்தி மீன் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். அது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 1/2 கிலோ இருக்கு. அதனால தலையெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைட்டா வரி வரியா கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா மசாலா வந்து உள்ள இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எலும்புச்சம்பள சாறு போட்டு பரட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கனால கம்மியாக சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். குழம்புத்தூள் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது போடுறப்ப உங்களுக்கு மசாலா நல்லா ஒட்டிட்டு மீன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பில் பாதி அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப தண்ணியாக வந்து ரெடி பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப்பில் பாதி அளவு எடுத்திருக்கேன். அதுலேயுமே 1 டீஸ்பூன் போல் மிச்சம் தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிற மசாலாவை நம்ம மீனில் நல்ல உள்பக்கம்லாம் வர மாதிரி தடவி வச்சுடுங்க. இந்த மாதிரி இது வந்து நம்ம மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ வச்சுருந்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆகி நம்ம வறுக்கிறப்ப மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து வறுக்கிறத காட்டுறேன். இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் இரும்பு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இதை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இரும்பு கல்லில் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம வந்து மீன் வறுவல் செய்கிறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள் தோசை கல்லுக்கு எத்தனை வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மிதமான தீயில ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இதை அடிக்கடி வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா இதை ஒரு மிதமான தீயில நல்லா கிறிஸ்பியாக மீன் வறுவல் ரெடி ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதிகமான தீயில வேக வச்சிங்கன்னா மசாலா கருகி போயிடும். இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மத்தி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.